round off to the nearest whole number. We should know what is rounding off decimals. The process of obtaining the value of a decimal number correct to a required number of decimal places is known as rounding off decimals. So questions la eppadi irukku pathina correct to one decimal place, correct to 3 decimal places, correct to nearest 10th, nearest hundredths, இல்லைன்னா nearest whole number, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ். ஸோ ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்னா ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் ரவுண்டிங் ஆஃப் அ டெசிமல் டு அ பர்டிகுலர் டெசிமல் பிளேஸ் நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்ட் டு 1 டெசிமல் பிளேஸ், 3 டெசிமல் பிளேசஸ் அந்த மாதிரியும் கேட்கலாம், ஆர்எல்ஸ் நியரஸ்ட் ஹோல் நம்பர் அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we look at the next decimal placeல இருக்க டிஜிட்டை தான் பார்க்கணும். if it is 5 or more கேட்டகரியில் இருக்கும்போது we add 1 to the previous decimal digitக்கு வந்து 1 ஆட் பண்ணுங்க. otherwise we leave the decimal number as it is. எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே நீங்கள் எழுதணும், dropping the unnecessary decimal digits. இப்போ 2 places அப்படின்னு கரெக்ட் டு 2 decimal places அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக நீங்கள் எக்ஸாக்டாக டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 places தான் வச்சுக்கணும். ரிமைனிங் பிளேசஸ்லாம் வந்து கொஸ்டினில் இவன் தான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் ட்ராப் பண்ணிடணும் ஆன்சர் பண்ணும்போது. So rounding of decimal numbers வந்து you must know these two categories. 5 or more அப்படிங்கும்போது 5 தான் included, more அப்படிங்கும்போது 6, 7, 8, 9. less than 5 category அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1, 0 இந்த digits இருக்கும்போது. ஸோ இந்த 2 category வச்சு தான் questions வந்து rounding of decimals வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. So decimal number reading எல்லாருக்குமே தெரியும், left to right நீங்கள் read பண்ணணும். So decimal point to the left which is called whole number part or integral part. நமக்கு வந்து rounding of decimals to nearest whole number. So உங்களோட ஆன்சர் கண்டிப்பாக வெறும் whole number part மட்டும்தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து decimal point இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which is called decimal part or fractional part. So each digit of a decimal number அதோட places. Point to the left which is called whole number part. Ones, tens, hundreds, thousands mention பண்ணியிருக்கோம். Point to the right which is called decimal part. 10th, 100th, thousands, 10,000s வந்து இந்த fractional part வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட பிளேசஸ் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் டெசிமல் நம்பரை வந்துட்டு பிளேசஸ் மென்ஷன் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 7.89 பாயிண்ட் டு த ரைட் வந்து டெசிமல் பார்ட், டு த லெஃப்ட் இருக்கிறது வந்து இந்த 7ன்றது வந்து ஹோல் நம்பர் பார்ட். ஸோ நம்ம டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன்ஸ் பிளேஸ் இது பக்கத்தில் இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் இருக்க டிஜிட், இதை தான் வந்து உங்களோட டிசைடிங் டிஜிட்டாக இருக்கும். இதை தான் நீங்கள் பார்க்கணும். இஃப் இட் இஸ் 5 or more கேட்டகரியா லெஸர் தென் 5 கேட்டகரியா. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 வந்து ஆப்வியஸ்லி greater than or equal to 5 கேட்டகரி. ஸோ greater than or equal to 5 இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், உங்களோட ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட் உங்களோட ப்ரீவியஸ் டிஜிட்டுக்கு வந்துட்டு பக்கத்து இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட் என்னது 1 ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட், அதில் வந்து நீங்கள் 1 ஆட் பண்ணிடணும். ஸோ 7 + 1 என்ன ஆகிடும் 8 ஆகிடும். ஸோ இங்கே உங்களோட ஆன்சர் எழுதியிருக்கோம். ஒன்ஸ் டென்ஸ் இங்கே போட்டிருக்கோம். ஒன்ஸ் பிளேஸ் நேராக 7 + 1 என்னது 8. 10th பிளேஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ 10th பிளேஸ் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா round off to the nearest whole number கேட்டிருந்தாங்க. ஸோ 7.89 இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 8. ஸோ இந்த 10th பிளேஸ் இருக்க டிஜிட் தான் வந்து டிசைடிங் டிஜிட். இஃப் இட் இஸ் 5 or more கேட்டகரியில் ஃபால் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டில் +1 ஆட் பண்ணுறீங்க. ஸோ 7 + 1 வந்து 8. இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 62.01. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 62ன்றது வந்து ஹோல் நம்பர் பார்ட். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10th பிளேஸ் டிஜிட் which is 0. ஸோ 0 அப்படின்னும் போது which is less than 5 கேட்டகரியில் ஃபாலோ ஆகும். ஸோ less than 5 கேட்டகரியில் ஃபாலோ ஆகும்போது நம்பர்ஸை வந்து எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஹோல் நம்பர் பார்ட்டை நீங்கள் ஆஸ் இட் இஸ் எழுதணும். எதுக்கு ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் எழுதணும்னா கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒன்ஸ் டென்ஸ் பார்ட் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நேரம் என்ன இருக்குது 2 இருக்குது. 10th பிளேஸ் நேரம் என்ன இருக்குது 6 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 62. ஸோ லெஸ் தென் 5 இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் எழுதிட்டு இந்த பார்ட்டை நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3.25. ஸோ 3 இது பக்கத்தில் இருக்க டிஜிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல் நம்பர் பார்ட். இது பக்கத்தில் இருக்க பார்ட் வந்து இந்த 10th பிளேஸ் இருக்க டிஜிட், இதுதான் வந்து 10th வந்து 2 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து கம்பேர் பண்ணும்போது which is less than 5. ஸோ less than 5 கேட்டகரி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லி எடுத்தோம்னா
இந்த ஹோல் நம்பர் பார்ட் என்ன இருக்கும் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் மட்டும்தான் இருக்குது டிஜிட்டு. ஸோ 3. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 4.5. ஸோ 4 ones இந்த 10th பிளேஸில் இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 5. ஸோ இந்த 4 இது பக்கத்தில் இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ் டிஜிட் தான். ஸோ 5 அப்படின்னும் போது greater than or equal to 5 கேட்டகரியில் ஃபால் ஆகுது. ஸோ 5 ஆர் மோர் கேட்டகரியில் ஃபால் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ப்ரீவியஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டில் வந்துட்டு 1 ஆட் பண்ணோன்னு. ஸோ இங்கே நீங்கள் 1 ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ 4 + 1 என்னது 5. ஸோ இந்த 5ன்றது எதுக்கு நேராக இருக்குது பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸ் நேராக. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நேராக இங்கே நீங்கள் 5 போட்டுருவீங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 5. ஸோ இது வரைக்கும் 4 எக்ஸாம்பிள்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் இந்த ஹோல் நம்பர் பார்ட். இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து வெரி ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ் டிஜிட், அதுதான் உங்களோட டிசைடிங் டிஜிட்டாக இருக்கும். அதை வந்து 5 ஆர் மோர் கேட்டகரி அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஒன்ஸ் பிளேஸில் +1 ஆட் பண்ணுவீங்க. இப்போ லெஸ் தென் 5னா ரிமைனிங் டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 53.45. ஸோ இது வந்து ஹோல் நம்பர் பார்ட். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ் டிஜிட், இது வந்து 4. ஸோ இந்த 4 அப்படின்னும் போது விச் இஸ் லெஸ் தென் 5 கேட்டகரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் பார்ட்டை அப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் எழுதிங்கன்னா 3 ones 5 tens. ஸோ ஆன்சர் வந்து 53. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 20.69. ஸோ 20ன்றது வந்து இது வந்து ஹோல் நம்பர். இது பக்கத்து பிளேஸில் இருக்க டிஜிட் தான் கன்சிடர் பண்ணும். ஸோ 10th பிளேஸ். ஸோ 6ன்றது பார்த்தீங்கன்னா greater than or equal to 5 கேட்டகரி. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஒன்ஸ் ப்ரீவியஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டுக்கு 1 ஆட் பண்ணும். ஸோ இங்கே 1 ஆட் பண்ணிங்கன்னா 0 + 1 என்னது 1. 10th பிளேஸில் இருக்க டிஜிட் வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து 21. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸுமே நீங்கள் பாருங்கள். ஸோ லெஸ் தென் 5 இருக்கும்போது நீங்கள் இந்த டெசிமல் பார்ட் நம்ம எல்லாத்துலேயுமே பாருங்கள், இது கொஸ்டின் வந்து எல்லாமே வந்து நியரஸ்ட் ஹோல் நம்பர் தான். ஸோ இந்த டெசிமல் பார்ட் எல்லாமே நீங்கள் ட்ராப் பண்ணிடணும். ஹோல் நம்பரை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். ஸோ பட் மேக் ஷுர் 5 ஆர் மோர்னா ஒன்ஸ் பிளேஸில் 1 ஆட் பண்ண போகிறீங்க. லெஸ் தென் 5னா ஜஸ்ட் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட ஹோல் நம்பர் பார்ட்டை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். மேத் டெசிமல்ஸ் ரிலேட்டடாக கொரிஸ் இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேத் டெசிமல்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.